மிதிலையின் அந்த அதிகாலை பொழுது ஒரு புதிய சரித்திரத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. கதிரவன் மெல்ல தன் பொன்னிற கரங்களால் பூமியை தழுவ, மிதிலை நகரின் அரண்மனை நந்தவனம் தேவர் உலகத்தைப் போல பூத்து குலுங்கியது. காற்றில் மல்லிகை, பாரிஜாதம் மற்றும் செண்பக மலர்களின் நறுமணம் தெய்வீகமாக வீசிக்கொண்டிருந்தது. அன்றைய காலை பொழுது மற்ற நாட்களைப் போல இருக்கப் போவதில்லை. முனிவர் விஸ்வாமித்திரரின் காலை வழிபாட்டிற்காக மலர்களை பெருக்க ராமனும் லட்சுமணனும் அந்த நந்தவனத்திற்குள் நுழைந்தனர். ராமன் ஒவ்வொரு மலரையும் மிக மென்மையாக தொட்டான். லட்சுமணா, பார், இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக தங்களை அர்ப்பணிக்க காத்திருக்கின்றன என்று அமைதியாக கூறினான். மாவீரன் ராமன் ஒரு பூவை போல மென்மையான இதயத்தோடு அங்கே உலவிக் கொண்டிருந்தான். ராமன் மென்மையாக ஒவ்வொரு பூவையும் பறித்து கொண்டிருந்தான். அண்ணனுக்கு உதவியாக லட்சுமணன் பூக்கூடையை தாங்கி விழிப்புடன் பின்தொடர்ந்தான். அதே நேரத்தில் நந்தவனத்தின் மற்றொரு முனையிலிருந்து மெல்லிய கொலுசு சத்தம் கேட்கத் தொடங்கியது. அன்னம் போல மெல்ல நடந்து வந்தாள் அன்னை சீத்தை. கௌரி தேவிக்கு பூஜை செய்வதற்காக தன் தோழிகளுடன் அவள் அங்கே வந்தாள். சீதை நடந்தபோது அவளது பாதங்கள் பட்ட இடமெல்லாம் மலர்கள் இன்னும் பிரகாசமாக பூத்தன. அவள் கையில் இருந்த பூக்கூடை அவளது கரங்கள் படும் பாக்கியத்திற்காக காத்திருந்தது. அவளது அழகை கண்டு அங்கிருந்த மயில்களே நாணத்துடன் விலகிச் சென்றன. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு பூங்கொடியின் பின்னால் நின்றிருந்த சீதையை தற்செயலாக தலை நிமிர்ந்த ராமன் கண்டான். அதே நொடியில் சீதையின் பார்வையும் ராமன் மீது விழுந்தது. நேரம் அப்படியே உறைந்து நின்றது. சுற்றியிருந்த உலகமே மறந்தது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முன்பின் தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். பல ஜென்மத்து பந்தம் அந்த ஒரு வினாடியில் அவர்கள் இதயத்தில் மின்னலாக பாய்ந்தது. கம்பன் தன் காவியத்தில் சொன்னது போல, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். மௌனம் அங்கே மொழியானது. வார்த்தைகள் இல்லாமல் இரு இதயங்களும் தங்களுக்குள் பல ரகசியங்களை பேசி தீர்த்தன. ராமனது வீரமான தோற்றத்தையும் அமைதியான கண்களையும் பார்த்த சீதை தன் இதயத்தை அவனிடம் இழந்துவிட்டாள். ஒரு வினாடி வெட்கத்தால் அவள் முகம் சிவக்க மெதுவாக தலை குனிந்தாள். தன் தோழிகளுடன் அங்கிருந்து நகரும் பொழுது, யார் இந்த வீரன் என்ற கேள்வி அவள் மனதில் நிழலாடியது. ராமனோ ஒரு சித்திரத்தை போல அங்கேயே உறைந்து நின்றான். நேராக கோயிலுக்கு சென்ற சீதை கௌரி தேவியின் பாதங்களில் விழுந்தாள். அன்னையே, அந்த தோளில் வில்லேந்திய வீரனே எனக்கு கணவனாக வர வேண்டும். அவர் யாரோ எவரோ அறியேன். ஆனால் என் இதயம் அவருக்கே அர்ப்பணமாகிவிட்டது. என் பிரார்த்தனையை கேள் தாயே என்று மனமுருகி வேண்டினாள். கௌரி தேவியின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. விதியின் விளையாட்டு மிக அழகாக தொடங்கிவிட்டது. இரு இதயங்களும் மௌனத்தால் இணைந்து விட்டன. ஆனால் விதி ஒரு பெரிய சவாலை வைத்துள்ளது. நாளை அரங்கேறப் போகும் அந்த பிரம்மாண்ட சுயம்வரத்தில் மாவீரர்கள் பலரால் அசைக்க முடியாத அந்த சிவதனுசு ராமனுக்கு வசப்படுமா? சீதையின் பிரார்த்தனை பலிக்குமா? அடுத்த எபிசோடில் சிவதனுசு படலம். ராமனின் வீரத்தை காணத் தவறாதீர்கள். வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த எபிசோட உடனே பாருங்க.